ஹை கேஸ், இன்றைக்கி பிஆர்டி டெக்கஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோவா 360 கேமரா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அதோட கேலிப்ரேஷன் ஒர்க் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. சிஸ்டம் இதுதான். இதுக்கப்புறம் தான் கேலிப்ரேஷன் ஆரம்பிக்க போகிறோம். இது கேலிப்ரேஷனுக்கு முன்னாடி எப்போ இருக்குன்னு பாருங்கள். ஸோ பிஃபோர் கேலிப்ரேஷனு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது கேலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ இருக்குன்னு காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஆங்கிள் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆங்கிள் கம்ப்ளீட் செட் பண்ணிட்டு அது கேலிப்ரேஷன் ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கேலிப்ரேஷனுக்கு ஒவ்வொரு கேமரா 4 கேமராஸ் இருக்குல்லைங்க, சிங்கிள் கேமராக்கா கரெக்டான ஆங்கிள் வந்து சிஸ்டமில் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் ப்ராப்பராக கேலிப்ரேஷன் பண்ண முடியும். கோல்டு ஃபின்ச்சு 4GB ரேமு 32GB இன்பில்டு 360 பேர்டு வியூ ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா கேலிப்ரேஷன் ஜெர்மன் டெக்னாலஜிங்க, பக்கா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ செட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ 360 கேலிப்ரேஷன் கம்ப்ளீட்டாக செட் பண்ணியாச்சுங்க. ஸோ ஒரு ஆங்கிளாக பார்த்துக்கலாம். நம்ம இப்போது 3D வியூ போட்டுருங்க சார். சரி, 3D வியூங்க. காரை சுற்றி இருக்க எல்லாமே நமக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆகிரும். டாப் ஆங்கிள் இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட்டில் இருக்கின்ற கம்ப்ளீட்டாக காமிச்சு கொடுத்துரும். இது பேக் வியூ, இது லெஃப்ட் சைடுங்க, இது ரைட் சைடு. இது பார்த்திங்கன்னா 2 சைடு என்ன இருக்குன்னு காமிச்சு கொடுத்துரும். இந்த மானிட்டரில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ ஃப்ரண்ட் ஆங்கிள் பேக் ஆங்கிள் கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துக்கலாங்க.